அண்ட் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு எங்கள் வீட்டில் கிச்சனில் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான பிரேக்ஃபாஸ்ட். வித்தியாசம் இல்லை, நம்ம தமிழ்நாடு ஃபேமஸ். ரொம்ப நாளாக வடை சாம்பார் சட்னி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நாளாக கேட்காரு, டைம் கிடைக்காதனால தள்ளி தள்ளி போட்டு வந்து சோத்த பக்கம் நேரம் இருக்குது, சரியாக இருக்குது. அதனால் இன்றைக்கி வடை சாம்பார் சட்னி பண்ணிடலாமா? இதில் வந்து வடை சாம்பார்லாம் ரொம்ப ஃபேமஸ். நம்ம இதுதான் உளுந்து வடை. உளுந்த வடை ஃப்ரெண்ட்ஸ், நான் இது நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊறிட்டு உளுந்து, பின்ன அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். நம்ம எப்போ இந்த உளுந்து வடை பண்ணாலுமே அதில் ஒரு 2 ஸ்பூன் துவரம்பருப்பு ஊற போட்டு வச்சா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக வரும். அதுக்காக 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் வெங்காயம், மிளகா, பச்சை மிளகாயில் இது வந்து பழுத்து போச்சு மிளகா, பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் ஜீரகம், துருவின இஞ்சி, கருவேப்பிலை, மல்லி இலை எல்லாம் எடுத்து கட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க இதை அரைச்சிடலாம். உளுந்தும் துவரம்பருப்பு ஜாரில் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நான் நார்மல் தண்ணி ஊற்றல, கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஊற்றுறேன். நல்லா அரைச்சி வரும்போது நான் பந்து மாதிரி உருண்டு வரும். இப்போ அரைச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பண்ணலாம். அப்போ நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் அரிசி மாவு ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சனால எப்படி பந்து மாதிரி பொங்கி வந்து பாருங்க, கையில் பிறகு ஒட்டலை. உளுந்த மாவு மட்டும் எப்போ நம்ம கையில் எடுத்தாலும் கையை ஈரப்படுத்திட்டு ஒட்டினா நம்ம கையில் ஒட்டவே ஒட்டாது. இங்கே இருங்க, இப்படி ஆயிரும். மாவை வேறு பாத்திரம் மாற்றிடலாம். எனக்கு ஃபஸ்ட் டைம் தான் இவ்வளோ அழகாக மாவு வந்திருக்குது. எப்போவுமே தண்ணி ஆயிரும். நிறைய பேர் இது பருப்பு ஊற வைப்பேன் பார்த்தீங்களா, அதிலே அரிசி போட்டு ஊற வச்சுருவாங்க 1 ஸ்பூன். நான் அது ஊற வச்சு மாவு வந்து தண்ணி ஆயிரும்னு பயத்தில் நான் வந்து ஒரு கரண்டி அரிசி மாவு போட்டேன். ஜீரகம், பச்சை மிளகா, துருவின இஞ்சி, நான் இப்போ இதை வந்து வெங்காயம் இப்போ போட மாட்டேன், சுடும் போது தான் வெங்காயம் உப்பும் சேர்ப்பேன். இப்போ நான் வெங்காயம் சேர்த்துட்டேன், மாவு வந்து தண்ணி விட்டுரும். இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் சட்டி வச்சுட்டேன், எண்ணெய் நல்லா சூடாகிட்டு உப்பு வெங்காயம் எதுக்கு ஃபைனலாக போடுறேன்னா, வெங்காயமும் தண்ணி விடும், நம்ம உப்பும் தண்ணி விடும், அதனால இதை ஃபைனலில் போடுறேன். இந்த முறை தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மாவு நல்லா பக்குவமாக வந்திருக்கு. அது மாவு எடுக்கணும்னா கையை நல்லா நனைச்சிக்கணும், தின்ன கொஞ்சம் எடுத்து இப்படி சுற்றணும். இப்போ எனக்கு என்ன பயம், வடை ரவுண்டாக சேஃபாக வருமா, அதுதான் ஒரு சந்தேகமாக இருக்குது. போட்டு பார்க்கலாம். ஒரு வடையும் சேஃபாக வர மாட்டேது, வடை எல்லாம் கோணல் மானாலாம் போகுது. பார்க்கலாம், பிச்சு தானே சாப்பிட போகிறோம், எப்படி வந்தால் நம்மளை யாரும் அடிக்க போகிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு போட்ட வடைலாம் ஸ்டார் ஆகிட்டு, எது ஒன்றுமே ஆரம்பம் வந்து சரியாக வராது, போக போக தான் சரியாக வரும்னு சொல்கிற மாதிரி எனக்கு இருக்குது போல். எல்லாம் ஸ்டார் மாதிரி ஆகிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பின்ன இப்போ ஒரு கம்பி குச்சி எடுத்து மாற்றி விட்டுறலாம். ஓட்டெல்லாம் கரெக்டாக இருந்துட்டு, ஆனால் வடை ஷேப் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிட்டு. இனி 2வது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. மீண்டும் வடையும் மாற்றி போடலாம். ஸ்ட்ரக்சர்லாம் கரெக்டாக வந்திருக்கு, நல்லா உப்பி வந்திருக்கு, கலருமே அழகாக வந்திருக்கு. இந்த ஹோட்டல்காரங்களுக்கு எப்படி தான் வடை ரவுண்டாக வருதோ. பேசாமல் இந்த மிக்சர் ரிப்பேரிங் கடை போட்டதுக்கு இந்த மாதிரி வடை சுட்டு கடை போட்டிருந்தா கூட இன்றைக்கி நான் கோடீஸ்வரி ஆகிருப்பேன். அவ்வளோ பணம் ஃப்ரெண்ட்ஸ். மும்பையில் எந்த ஹோட்டலில் போனாலுமே ஃபஸ்ட்டு டிஷ்ஷு இருக்கிறதே நம்ம இட்லி, வடை, சாம்பார், தோசைந்தான். அவ்வளோ மகாராஷ்டிரக்காரங்களுக்கு பிடிக்கும். யார் போனாலும் வந்து வடை சாம்பார் இருக்கான்னு தான் கேட்பாங்க. மும்பையில் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றது தான். அப்பா முருகா, இனி போடுறதா ஒரு ரவுண்டாக வரணும். அப்பா 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 அப்பா, அது ஒரு ரவுண்டாக வரலையே. எங்கள் அம்மாலாம் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே அச்சியில் போட்ட மாதிரி பண்ணுவாங்க எங்கள் அம்மாலாம். அந்த வடையெல்லாம் எப்படி தான் பண்ணுவாங்கன்னு தெரில. எங்கள் அம்மா மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, என் பேரை கெடுக்கிறாளே அப்படின்னு. இருந்தாலும் நல்லா கடை ஸ்டைலுக்கு கலரில் வந்திருக்கு. சைஸ் தான் கொஞ்சம் வித்தியாசமாகிட்டு, பரவாயில்ல. வடை என்னதான் கோணல் மானலாக வந்தாலுமே நல்ல மனமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிளகு, அந்த வெங்காயம் போட்டிருக்க, கருவேப்பிலை போட்டிருக்க, இஞ்சியோட ஃப்ளேவர் நல்லா இருக்குது. இப்போ வெறும் 4 தான் சுட்டிருக்கேன். இன்னும் இது எவ்வளோ சுடுறதுக்கு டைம் ஆகும்னு தெரில. நமக்கு சாம்பார் வைக்கணும், சட்னி வைக்கணும், சரிங்களா? அடுத்த வடையை அப்படியே ஹாட் பாக்ஸில் போட்டுடலாம். சூடு ஆறி போயிடும். இப்போ நம்ம வடை சுடுற கேப்பில் கொஞ்சோண்டு பருப்பு வேக போட்டுடலாம் சாம்பார் வைக்கிறதுக்கு. இப்போ பருப்பு கூடவே தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயம், இது அப்படியே ஒரு கிண்டிட்டு குக்கர் போட்டு மூடிடலாம். ஒரு 3 விசில் வச்சிடலாம். மும்பையிலலாம் துவரம்பருப்பு வேகிறதுக்கு 2 விசில் வச்சாலும் சூப்பராக மாவு மாதிரி வெந்துடுது. தமிழ்நாட்டில் வந்து
நான் இப்போ போன தடவை கேரளா போயிருந்தேன் பார்த்தீங்களா, எங்கள் அக்கா வீட்டில் இன்றைக்கி நான் தான் சமையல் பண்ணேன். 3/4 மணி நேரம் எடுத்தது அந்த பருப்பு வேக. அப்போ நான் எங்கள் அத்தாண்ட கேட்டேன், ஏன் இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. அவங்க சொன்னாங்க, இது வந்து ரேஷன் கடை பருப்பு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்தது. வடை ஆரம்பத்தில் வடை சரியாக வரணும், இப்போ ஒரு அளவுக்கு சேஃபாக வரப்பரப்பிட்டு எது ஒன்றும் செய்ய தான் கரெக்டாக வரும் போல். 2 தடவை நல்லா மக்கர் பண்ணிச்சு. இப்போ பாருங்க 3வது அழகாக வருது பாருங்க. நான் ஃபஸ்ட்டு சுட்ட வடைக்கு இந்த வந்த வடைக்கு நான் டிஃப்ரெண்ட் காட்டுறேன். இது பாருங்க, நான் ஆரம்பத்தில் போட்ட வடை இதெல்லாம் பெறாவில் வந்திருக்கு. நல்லா ஒன்று நல்லா வந்திருக்கு. ஒன்று கோணலாகிட்டு, சில ஒன்று ஸ்டார் மாதிரிலாம் ஆகிட்டு. இப்போ போடுற வடை காட்டுறேன். எது ஒன்றுமே பார்த்த உடனே நம்ம படிச்சிட மாட்டோம், பார்க்க தான் படிப்போம். கேஸை நல்லா சிம்மில் தான் வச்சுருக்கேன், வடை கரைஞ்சிடக்கூடாது. பார்த்தீங்களா, இந்த ஷேப் பாருங்கள், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நம்ம மாவு மட்டும் இப்படி கையில் ஒட்டாமல் இருந்தாலே வடை நல்லா வரும்னு சொல்லுவாங்க. நல்லா சிம்மில் இருக்கனால வடை சுடுறதுக்கு நல்லா டைம் எடுக்கு. அந்த கேப்பில் பருப்பு வேக வச்சாச்சு. இப்போ சட்னிக்கும் தேங்காய் உடைச்சிடலாம். முந்திலாம் தேங்காய் உடைச்சா போட்டி எனக்கு தண்ணி உனக்கு தண்ணி என் வீட்டில் வந்து நாங்கள் அடிச்சுப்போம். இப்போ தண்ணியை பார்க்கும் போது என்ன செய்யன்னு தெரியாமல் நானே குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு போட்ட 2 ட்ரிப்பு வடைக்கு இப்போ வடை பாருங்க எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்க. சூப்பராக அந்த கடை ஸ்டைலில் வந்துட்டு பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 தடவை போட்ட வடை எப்படி கோணல் மணலாக வந்திருக்கு. இப்போ சுட்ட வடை எப்படி வந்திருக்கு. அதான் எது ஒன்றுமே செய்ய தான் படிச்சுப்போம். வைக்கிற வேலைக்கு கண்டிப்பாக சட்னிலாம் சாப்பிடணுமா தான் யோசனையாக இருக்குது. உங்கள் வீட்டில் தேங்காய் என்ன ரேட் சொல்லுங்க. சட்னிக்கு அந்த பொரிகளில் போட்டால் தான் டேஸ்ட்டே வருது. அதனால் கம்பல்சரி சட்னிக்கு பொரிகளில் போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி வடை பண்ணால் எந்த சட்னி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. நம்ம வடை பாருங்கள், அப்படியே டோனோஸ் மாதிரி இப்படி உப்பி எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, நான் சுட்ட வடையான்னு எவ்வளோ அழகாக ரவுண்டாக சூப்பராக வந்திருக்கு. என் கண்ணே பற்றும் போல் இருக்குது. உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இப்படி வடை சுடுறேன். அப்படியே அழகாக நல்லா சேஃபாக தம்பிச்சு கொட்டியாச்சு. அப்படியே மூடி வச்சிடலாம். பருப்பு வெந்து ரொம்ப நேரம் வெயிட்டிங்கில் இருக்குது. இங்கே இப்போ கத்திரிக்காய் முருங்காய் கட் பண்ணி எடுத்துட்டேன். சாம்பார் மசாலா, வெங்காயம், கருவேப்பிலை, நம்ம 5 பெட்டி எல்லாம் ரெடி ஆகிட்டு. கடுகு, சின்ன ஜீரகம், வெந்தயம், வெங்காயம், கருவேப்பிலை, கத்திரிக்காய் முருங்கைக்காய். நான் பருப்பில் எப்போ காய் போட மாட்டேன், காய் ரொம்ப குழஞ்சிருக்கு. காயில் வந்து டேஸ்ட் வர மாட்டேங்குது. சாம்பார் மசாலா 2 ஸ்பூன் லேசாக கிண்டி விட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச சாம்பார் மசாலா இது. தனி மிளகாய் தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், தனியா பவுடர், கொஞ்சமாக ஜீரா பவுடர், அண்ட் ஃபைனலாக காயப்பொடி. சாம்பாருக்கு காயப்பொடி போட்டால் டேஸ்ட்டே வரும். அப்படியே கமன்னு மணக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு இதிலே நல்லா குக் பண்ணிடுவேன். இப்போ நம்ம ரோஸ்டான காயை தூக்கி போட்டாச்சு. இதை நல்லா 2 கிண்டிக்கலாம். இப்போ தேவையான தண்ணி. நான் இப்போ இன்றைக்கி வந்து கட்டி சாம்பார் வைக்கிறேன், தண்ணி சாம்பார் தான் வைக்கிறேன். அப்போ தான் வடை முங்கி அதை பிச்சு சாப்பிடும் போது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது கட்டியாக இருந்துச்சுன்னா அதில் அப்சர்வ் பண்ணாது. இப்போ ஃபைனலாக நம்ம மூடியை போட்டாச்சு. விசில் போட மாட்டேன், ஏன்னா காய் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு பார்த்தீங்களா. 5 நிமிஷத்தில் நம்ம காயெலாம் வெந்துடும். இன்னப்போ தாளிக்கவும் மாட்டேன், ஏற்கனவே தாளிச்சாச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம வடைலாம் பாருங்கள், லட்டு மாதிரி வந்திருக்கு. நீங்கள் நினைக்கலாம் 2 பேருக்கு இவ்வளோ எதுக்கு வடை, அதுதான் டூஸ்டே. உப்பு வெந்து ரொம்ப 5 வீட்டில் பிள்ளையார் சுற்றி இருந்தது. 5 வீட்டிலவே எனக்கு பிரசாத் வந்தது. அவங்க 5 பேர் தட்டு இருக்குது. பக்கத்து வீட்டுக்கார பையனுக்கு பிறந்தநாள் இருந்தது. அவங்க எனக்கு கேக்கு, ஸ்நாக்ஸு, வேஃபரு, ஃபர்சான், சூடாலாம் கொடுத்துட்டா. அவங்க தட்டு இருக்குது. இந்த தட்டெல்லாம் நாங்கள் வந்து திருப்பி அவங்க நமக்கு வெறுந்தட்டு தர மாட்டாங்க, நாங்கள் பக்கத்தில் அவங்க வெறுந்தட்டு தர மாட்டோம். பின்ன எங்கள் பக்கத்தில் ஒரு முஸ்லீம் ஃபேமிலி வந்திருக்காங்க. அவங்களுக்கு இப்போ ஏதோ ஒரு ஈத் ஏதோ போச்சு. அவங்க வந்து ஒரு பவுலில் வந்து பாயசம் கொடுத்தாங்க. அப்போ இந்த மாதிரி ஆளுக்கு 2 வடை வச்சு கொடுக்கறதுக்காக தான் இன்னைக்கு நான் இவ்வளோ வடை பண்ணிட்டேன். இவ்வளோ ஆசையும் தீர்ந்து போச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் அவங்க தினமும் பார்க்கும்போது ஆண்டி பிளேட் தாங்க தரண்டின்னு. அதனால் கண்டிப்பாக என்னை கொடுத்துடணும் அவங்க பிளேட்டை, சரிங்களா. சும்மாவே என் வீட்டில் என் பாத்திரம் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் நான் தள்ளாடிக்கிட்டு இருக்கேன். அதனால் இன்றைக்கி ஃபைனலாக இத்தனை பேர் பிளேட்டையும் கொண்டு போய் கொடுத்துடணும். மும்பையில் ஒரு ஐதீகம், யார் என்ன கொடுத்தாலும் ஒன்றுமே இல்லைன்னா அந்த தட்டில் கொஞ்சம் சீனி வச்சு கொடுப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இந்த பழக்கம் இருக்கா, கண்டிப்பாக சொல்லுங்கள். இட்லி சாம்பார் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எந்த ஸ்டேஜில் வந்திருக்குன்னு பாருங்கள். காயெல்லாம் சூப்பராக, முருங்காய்லாம் சூப்பராக வெந்துட்டு, முருங்காய் பாருங்கள் அப்படி சூப்பராக வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ்நாட்டில் சாம்பாருக்கு புளி கரைச்சி ஊற்றுவாங்க. ஒரு தடவை அப்படி லெமன் புளிஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், அது ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. நான் ஒரு லெமன் ஃபுல்லாகவே புளிஞ்சு ஊற்ற போகிறேன். புளி போட்டால் அது ஒரு டேஸ்ட், லெமன் போட்டால் அது ஒரு வேறு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும். ஃபுல்லாகவே ஒரு லெமன் புளிஞ்சிட்டேன்.
லெமன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, சாம்பாரும் நிறைய இருக்குது. அதனால் 10மா தெரியல. டேஸ்ட் பண்ணிவிட்டு வேணா இன்னொரு லெமனை புளிஞ்சு ஊற்றிக்கலாம். இட்லி சாம்பார் இல்லாமா அப்படியே முழுங்கும் போது அந்த லெமனோட டேஸ்ட்டு இவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் இந்த கரண்டியை வந்து அதுக்குள்ளே போட மாட்டேன். வாஷ் பண்ண போட்டாச்சு. ஃபைனலாக நம்ம வடை சாம்பார் ரெடி. நான் ஃபஸ்ட்டு எவ்வளோ தண்ணியாக வச்சேன், சாம்பார் ஆற இன்னும் கட்டியாயிரும் போல். அங்கே ஒரு ஹாட் பாக்ஸ் நிறைய வடை இருந்தது, எல்லாருக்கும் கொடுக்க போய் இப்போ வந்து 3, 6, 9 வடை தான் இருக்குது. சட்னி எல்லாம் காலியாயிட்டு. இப்போ இதில் 3 நான் சாப்பிடுவோம், 6 அவருக்கு கொடுப்பேன். சட்னி அவருக்கு பத்தாது, அதனால் நான் சாப்பிட்டா அவருக்கு பத்தாது. எவ்வளோ சட்னி அவருக்கு கொடுத்துருவேன். சாம்பார் அவ்வளோ கத்தமாயிட்டு பாத்திரத்தை கழுவ போட்டாச்சு. இங்கே உள்ளவங்களுக்கு இட்லி, தோசை, வடை, சட்னி ரொம்ப பிடிக்கும். அது நம்ம சவுத் இந்தியன் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சாம்பார்லாம் அப்படியே பவுலில் ஊற்றி குடிப்பாங்க. நான் என் வீட்டுக்கு கூப்பிட்டு யாரும் கொடுக்கல. ஒரே வீட்டில் மட்டும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சாம்பார் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தேன். எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு வீட்டுக்கும் 5 வடையும் சட்னியும் சாம்பார் கொடுத்தாச்சு. ஒரு வீட்டில் மட்டும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க எக்ஸ்ட்ரா சாம்பார் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்தாச்சு. நீ அவ்வளவுதான். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் அக்கம் பக்கம்லாம் செஞ்சு கொடுப்பீங்களா சொல்லுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவை இதோடு முடிக்கிறேன். ரொம்ப லென்த் ஆகிட்டுல நீங்கள் பார்க்க மாட்டீங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் எதுவும் குறைய இருந்தாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக என் வீடியோ நீங்கள் பார்த்து எனக்கு ஆதரவு தந்தது தேங்க்யூ வெரி ஸோ மச். மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி. லவ் யூ. லைக் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. பாய், குட் நைட்.